சும்மா அமர்ந்துருங்க அப்படின்னு தான் சொல்றேன். இன்னும் நமக்கு ஆவி ஆத்மா சரீரன்ற காரியம் தெரியாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இதே குழப்பத்தில் வந்துட்டு. அப்படி நீங்க வாழும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள நடத்துவார்னு தான் இங்க பவுல் சொல்றார். அப்போ இந்த சாட்சியை போய் உலகம் எங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்க வந்தார், மன்னிக்கிறது மாத்திரமல்ல விடுதலையாக்க வந்தார்னு சொல்லுங்க. இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் இந்த பூமியில இல்லைன்றதை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பரிசுத்தமாக்குகிற ஒரே ஒரு தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இதற்கு நீங்க சாட்சி சொல்லி பாருங்க. இதுக்கு நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம். ஏன்னா பாவத்தை மன்னிக்கலான்றதை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவர் உயிரோடு கூட எழுப்பி பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தான்ற அந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிந்திருந்தாலும் அதை நம்ம அனுபவபூர்வமாய் பெறாதனால இந்த சாட்சியை நம்ம மற்றவங்க சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கடா. இயேசு கிறிஸ்துவ பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உன்னுடைய மனசாட்சியிலிருந்து விடுதலை கொடுப்பார். உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணத்தில் தோன்றக்கூடிய பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனால் இயேசு அதுக்கு தான் வந்தார். அதை சொன்னீங்கன்னா இந்த கிறிஸ்துவை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இயேசு வந்தான்ற சத்தியமும் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த உணர்வடைந்து பாவ